பார்க்கக்கூடிய இந்த ட்ரேட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு பிரிவு தான். இது 10வது கல்வி தகுதியில் ஓராண்டு பயிற்சி பிரிவு. இந்த பயிற்சி பிரிவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோபோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பில்டிங் செய்யறதுக்காக இந்த ரோபோ யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ரிப்ளேஸ் அசம்பிளிக்காக அதை பயன்படுத்தும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த ரோபோட்டிக்ஸ்னால தான் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஏன் இந்த ரோபோட்டிக்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பொருட்களை வந்து ரொம்ப விரைவாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் நம்ம தயாரிக்கணும், அசம்பிள் பண்ணணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வெல்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மெத்தடில் வந்து மேனுவலாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மேனுவலாக பண்ணக்கூடிய வெல்டிங்கில் வந்து நிறைய டிஃபெக்ட்ஸும் எரரும் வரும். ஸோ ரிஜெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த வெல்டிங்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சியை நம்ம கொடுக்கும்போது இந்த சிறந்த இந்த ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேட் பண்ணுற டெக்னீஷியன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக கிடைக்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சியாளர்கள் வந்து இந்த ரோபோட்டை இயக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்களோ நம்ம பண்ணுறோம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன், இது என்ன இது பென்டன்ட்டா? இதை வச்சு என்ன பண்ணுறீங்க? ஓ, ஜாபை செட் பண்ணிட்டு வெல்டிங் பண்ண போகிறீங்க. இந்த மாணவர் வந்து அந்த பெண்டன்ட் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. ப்ரோக்ராம் பண்ணிட்ட பிறகு வெல்டிங் அடிக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரோபோட்டில் வெல்டிங் ராடு அந்த இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டை அந்த கண்ட்ரோல் பேனல் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்டிங் நடக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்ச டெக்னீஷியன் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக தேவைப்படுது. ஸோ ஒசூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜேபிஎம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், நீல் மெட்டல், அசோக் லைலாண்டு நிறுவனம், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, இன்னும் பார்த்தீங்கன்னா ராசிரியா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், ராசிரியா அப்படின்ற இண்டஸ்ட்ரீஸ், ருச்சா இன்ஜினியர்ஸ் அப்படின்ற இந்த நிறைய கம்பெனிக்கும் இந்த ரோபோட்ஸ் தான் வச்சு வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தெரிந்த இந்த மாதிரியான மாணவர்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. இந்த பயிற்சியாளர்களுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம். பிளேஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கும் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த கம்பெனி வந்தாங்க தம்பி? டிஎம்டபிள்யூ வந்துட்டாங்களா? வேறு எதாவது கம்பெனி வந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ சேலரியில் எல்லாம் அவங்க வேலை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க? 20 வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. எப்படி வேலைலாம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? ஈஸி தான், இந்த மாதிரி ரோபோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதே வேலை செஞ்சிருக்கோம். இந்த தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கிற டெக்னீஷியனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கறதுல டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. ஸோ ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாகவும் இந்த மிஷின்ஸ் வந்து வேலை பார்க்கும். அதனால் இண்டஸ்ட்ரியில் நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். ஸோ 10வது படிச்சிருந்தாலே போதும், 1 இயர் கோர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த மெஷின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவர்கள்லாம் தொழில் தொடங்கினவங்களாம் இந்த மாதிரி மெஷின் போட்டாங்கன்னா இன்றைக்கி நிறைய சம்பாதிக்க முடியும். ஒசூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ரோபோட்டிக்ஸ் வெல்டிங் வச்சுக்கிட்டு ஜாப் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த மாணவர்கள் எல்லாருமே நிறைய அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு டெக்னிக்கல் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இல்லாமையே வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு கம்மியான சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி படிச்சுட்டு அடுத்த மேற்கொண்டு உயர் படிப்புக்கு போகாமல் கம்பெனிக்கு வேலைக்கு போன்ற எண்ணம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த 1 இயர் கோர்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் கோர்ஸை ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கலாம். ஸோ 1 வருஷம் மட்டும் வந்து படித்தாலே போதும். 1 வருஷம் முடித்த பிறகு அவங்க சுயமாகவே இந்த மெஷினை போட்டு ஜாப் ஆர்டர் எடுத்து நல்லாவே சம்பாதிக்கலாம். ஒரு சுய தொழில் முனைவோராக அதிகமாக சம்பாதிக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மெஷின்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 lakhsலேருந்து 20 lakhsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாலே இந்த மெஷின்லாம் ஈஸியாக போட முடியும். இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து நிறைய லோன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நிறைய உதவியெல்லாம் பண்ணுறாங்க. மாவட்ட தொழில் மையம் மூலமாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டு மிஷின்லாம் போடணுன்னா ஈஸியாகவே போட்டு தொழில் செய்யலாம், நல்லாவே சம்பாதிக்கலாம்.
அதனால் யாருமே தயக்கம் இல்லாமல் இந்த கோர்ஸில் வந்து சேரலாம். ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்ன்றது என்னுடைய வேண்டுகோள்.